மொத்தம் 2 விதமான மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று கோ சார்ட்டிங். கோ சார்ட்டிங் வந்து நான் யூஸ் பண்றது இல்லை, இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், பட் சரியா தெரியல எனக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரைசிங்கு, இதுல வந்து ரெண்டுமே மார்க்கெட் ப்ரொஃபைலும் ஆர்டர் ஃப்ளோவும். உங்களது மியூட் பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு எரக்ஸ்லாம் இருக்கும் உங்ககிட்ட. ஓகே. இப்போ கோ சார்ட்டிங் பொறுத்த வரைக்கும் இதான் லிங்க்கு. அந்த லிங்க்கை வேணால் தனியாக உங்களுக்கு சார்ட் அனுப்புகிறேன். கோ சார்ட்டிங் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நான் இப்போ தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னா மார்க்கெட் ப்ரொஃபைலும் ஆர்டர் ஃப்ளோவும் ஒரே டூலில் வந்துடும். நான் வந்து ப்ரைஸிங் போகிறேன். ப்ரைஸிங்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மந்த்லியில் போகிறேன். ஏன்னா ஒரு மாதம் எப்போயுமே ஒரு சாஃப்ட்வேர் வாங்கும் போது ஒரு மாதம் மட்டும் வாங்குங்க. ஒரு மாதம் வாங்கி ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, சும்மா வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த 3000த்தை நீங்கள் ஒரு மாதத்தில் நீங்கள் திருப்பி எடுத்தே ஆகணும். அதான் ரூல். அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா, படிச்சிங்களா படிக்கலையா அதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி உங்களால் வந்து அந்த 3000த்தை கெட் பண்ண முடிஞ்சா அப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இல்லை கெட் பண்ண முடியல, லாஸ் ஆகுது, அது வந்து உங்கள் மேலேயும் தப்பாக்கலாம். நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் வந்து நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் இருந்து 3000 ரூபா போச்சுன்னா நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒரு மாதம் யூஸ் பண்ணுருவீங்க. ஓகேங்களா? ஸோ எப்பவுமே ஒரு சாஃப்ட்வேரை ஒரு மாதத்தில் யூஸ் பண்ண ஆரம்பித்து லாபம் வந்தே தீரணும். வந்துச்சுன்னா ஃபர்தராக ஒரு 3 மாதம் போங்க. அந்த 3 மாதமும் உங்களுக்கு லாபம் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து ஆனுவல் பேக் போய்க்கோங்க. ஆனுவல் பேக் போகிறது தான் இந்த மாதம் ஆஃபர்ஸ்க்கு வந்து ஈஸி. இல்லை எனக்கு ஆனுவல் பேக்லாம் வேணாம், ஒவ்வொரு மாதம் போதும், ஒவ்வொரு மாதமும் போய்க்கும். ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது இந்த பிளானில் என்ன இருக்குன்னா ஃப்ரீயாகவும் இருக்குது. பட் அதில் வந்து என்ன ஒரு ட்ரிக்குன்னா ஃபுட்பிரிண்ட்டும் இம்பேலன்ஸும் இருக்காது. அது மார்க்கெட் ப்ரொஃபைலும் இல்லை, இதுவும் இல்லை. அப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் வாங்கி என்ன யூஸ் ஆக போகிறோம்? ஒன்றும் ஆகாது. என்ன பிளானில் இருக்குது? லைட் பிளான். அதுலேயும் வந்து ஆர்டர் ஃப்ளோ இல்லை. அப்போ இதுவும் வேஸ்ட்டு. ஸோ ஒரே ஒரு பிளானு 1500 ரூபாய். 1500 ரூபாய்க்கு வந்து என்எஸ்சி. ஸோ ஃபியூச்சர்ஸு, ஆப்ஷன்ஸு, கரன்சி எல்லாமே தரோம், எல்லாமே இங்கே கவர் ஆகுது. ஸோ இது வந்து உங்களோட 1500 ரூபாய். 1500 ரூபாய் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போட்டால் 1800 ரூபாய் வரும். இது என்எஸ்சிக்கு மட்டும். அப்போ என்எஸ்சிக்கு மட்டும் கோ சார்ட்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலும் ஆர்டர் ஃப்ளோவும் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து 1800 ரூபாய் வருது. நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ கோ சார்ட்டிங்கில் வந்து 1800 ரூபாய் கொடுத்தா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு நான் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இது கோ சார்ட்டிங். இப்போ நான் யூஸ் பண்ணுறது என்னதுன்னா, நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று மார்க்கெட் ப்ரொஃபைல். நான் மார்க்கெட் ப்ரொஃபைலை இண்டிகேட்டராக யூஸ் பண்ணுறேன், இண்டிகேட்டர். அதுக்கு அடுத்தது ஆர்டர் ஃப்ளோ. இதை வந்து நான் வந்து டேட்டா வச்சு யூஸ் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்துக்கும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற மார்க்கெட் ப்ரொஃபைல் இண்டிகேட்டரோட வேலை, அது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது 50 சார்ட்ஸ். இதுதான் லிங்க்கு. இந்த 50 சார்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எதில் ஒர்க் ஆகும்னா ஆமி புரோக்கர். ஆமி புரோக்கர் இந்த சாஃப்ட்வேரில் தான் இந்த 50 சார்ட்ஸ் யூஸ் ஆகும். பட் இந்த ஆமி புரோக்கர் சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே கிடைக்கும். இதை ஆமி புரோக்கர் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டேட்டா வேணும். கோ சார்ட்டிங்கில் டேட்டா வந்து இன்க்ளூட் ஆகியது வருது. திருப்பி எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். கோ சார்ட்டிங்கில் வந்து உங்களுக்கு டேட்டாவும் கொடுத்துட்றான், மார்க்கெட் ப்ரொஃபைல் கொடுத்துட்றான், ஆர்டர் ஃப்ளோ கொடுத்துட்றான். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசு 1800 ரூபாய். இது வந்து இன்னைக்கு இருக்கிற இருக்குது. மேபி நாளைக்கு ஃபியூச்சரில் சேஞ்ச் ஆகலாம். பட்டு நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணோன்னா நான் ஆமி புரோக்கர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு டேட்டா செப்பரேட்டாக வாங்குகிறேன். டேட்டா எங்கே வாங்குறேன்னா ஆக்சல் ஃபிக்ஸ்ன்ற டேட்டா கிட்ட வாங்குகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஆமி புரோக்கருக்கு நான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இண்டிகேட்டர் செப்பரேட்டாக வாங்குகிறேன். ஏன்னா எனக்கு இதுதான் வந்து வசதியாக இருக்குது. ஸோ இந்த இண்டிகேட்டரோட ப்ரைஸிங் என்னது அப்படின்னா இதுதான். இயர்லி பிளானில் போனால் 500 ரூபாய், நம்ம அதை விட்டுடலாம். மாத பிளானுக்கே வரலாம். மாதத்துக்கு 699. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். ஸோ 700 ரூபாய். 700 ரூபாய் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு மட்டும் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கலாமா?
இப்போ நான் வந்து ஆமி ப்ரோக்கர் யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா வாங்கணுமா? அப்போ டேட்டா வாங்குறதுக்கு அந்த டேட்டா வெண்டாருக்கு போகணுமா? அந்த டேட்டா வெண்டார் யாருன்னா ஆக்சல் பிக்ஸ். ஆக்சல் பிக்ஸ் வந்து நமக்கு டேட்டா ப்ரொவைட் பண்ணுற ஒரு வெண்டார், லைக் ட்ரூ டேட்டா, டெல்டா எக்ஸ்சேஞ்ச், இவங்கள மாதிரி தான். இது இவனே வந்து ஆமி ப்ரோக்கரும் நிஞ்சா ட்ரேடரும் போட்டு கொடுத்துருவான். நான் யூஸ் பண்ணுறது மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு ஆமி ப்ரோக்கர். இது வந்து டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர். ஆமி ப்ரோக்கருங்கிறது வந்து ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை ஆக்சல் பிக்ஸை வந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவோம். ஆர்டர் ஃப்ளோ இதை வந்து நம்ம ஆமி ப்ரோக்கரில் பார்க்க முடியாது, சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதனால இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் நிஞ்சா ட்ரேடர், நிஞ்சா ட்ரேடர் 8. ஸோ நான் வந்து 2 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் டேட்டாக்கு. ஆமி ப்ரோக்கர் ஃபார் மார்க்கெட் ப்ரொஃபைல், நிஞ்சா ட்ரேடர் 8 ஃபார் ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் ஃப்ளோனா ஃபுட்பிரிண்ட். இந்த ஆர்டர் ஃப்ளோ பார்க்கறதுக்கும் எம்பி பார்க்கறதுக்கும் டேட்டா வேணும். அந்த டேட்டாக்கு தான் நான் யூஸ் பண்ணுறது ஆக்சல் பிக்ஸ். இந்த ஆக்சல் பிக்ஸோட ப்ரைஸிங் பார்க்கலாமா? இவன் வந்து ஸ்டார்டிங்கில் 5 days ட்ரையல் தரான். ஸோ 5 days ட்ரையல் பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இது மார்க்கெட்டிங் வீடியோ கிடையாது, நான் யூஸ் பண்ணுற வீடியோ. இங்கே இது எல்லாமே ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த ப்ரைஸ். இப்போ 10 சிம்பிள் மட்டும் போதும். நான் வெறுமனே வந்து ஆப்ஷன்ஸ் 2 3 பார்ப்பேன், இண்டெக்ஸ் பார்ப்பேன், ஃபியூச்சர்ஸ் பார்ப்பேன். அதுக்கு மட்டும் பண்ணுறதா இருந்தால் இந்த பிளான் போதும். 1200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்தா ஒரு 1850 ரூபா வரும் இந்த பிளானில். நான் போகிறது யூஸ் பண்ணுறது இந்த பிளான். இதில் வந்து எனக்கு வந்து 60 சிம்பிள் இருக்குது. ஏன்னா நிஃப்டியில் 50 ஸ்டாக்ஸ் தான் நான் பார்ப்பேன். ஸோ 60 சிம்பிள் இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து 2300 ரூபா வரும் ஒரு மாதத்துக்கு. இதில் வந்து நம்மளுக்கு வந்து டிக் டேட்டா, 1 மினிட் டேட்டா எல்லாமே வரும். ஆமி ப்ரோக்கர் சாஃப்ட்வேரும் வந்துடும். இது நிஃப்டிக்கு மட்டும். இப்போ நான் என்னோட கணக்குப்படி நான் ஸ்பெண்ட் பண்ணுறது இது ஒரு 2300 ரூபா. அப்புறம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இண்டிகேட்டருக்கு அதுக்கு ஒரு 700 ரூபா. இந்த ரெண்டும் சேர்த்து 3000 ரூபா நான் வந்து பே பண்ணுறேன். இப்போ இந்த 2 மட்டும்தான். நீங்கள் சப்போஸ் வந்து இந்த பிளான் 10 பிளான் போகிறதா இருந்தால் இதுக்கு ஒரு 1850 ரூபா, அது ஒரு 700 ரூபா. ப்ளஸ் இந்த 2 மட்டும் கிடையாது, இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு, அது ஓஏ ப்ளஸ். ஓஏ ப்ளஸில் பிளான்ஸ் பார்த்தா ஒரு மாதத்துக்கு எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி 1600 ரூபா. அப்போ ஜிஎஸ்டி போட்டால் இது ஒரு 1800 ரூபா வந்துடும். என்னடா டேட்டாக்கே இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுமான்னு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து டேட்டா பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி இந்த 3மே பண்ணணும். பட் 3மே ஒரு மாதமாக போட்டால் இவ்வளோ அதிகமாக வரும். பட் நான் வந்து ஒஏ பல்ஸை வந்து 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு ஆனுவல் பிளானில் வாங்குவேன். தீபாவளி, பொங்கல், ஆடி தள்ளுபடி இந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து இவங்க வந்து 50% ஆஃபர் போடுவாங்க. அப்படி போடும்போது வாங்கினா எனக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து 600 ருபீஸ் 7 ருபீஸ் தான் வரும். பட் இது வந்து நான் வந்து உங்களுக்கு விளம்பரப்படுத்தியே சொல்லலை. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டேட்டாவை வாங்கி தான் ஆகணும். பட் பிகினராக ஒரு மாதம் மட்டும் வாங்குங்க. நான் கோ சாட்டிங் தான் உங்களுக்கு நான் சொன்ன பிளானில் ரொம்ப ரொம்ப சீப்பு. ஏன்னா அவன் வந்து 1800 ரூபாய் மிஞ்சி போனால் நீங்கள் 2000 வச்சுக்கோங்களேன். கோ சாட்டிங் படி போனால் 2000 ரூபாய் தான். உங்களுக்கு வந்து டேட்டாவுக்கு தனியாக காசு கொடுக்க வேணாம். நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் அதிலே வந்துடும், ஆர்டர் ஃப்ளோ அதிலே வந்துடும். ஒன்று 2000 ரூபாய் நீங்கள் வந்து ஒரு 1 வீக்கில் நீங்கள் சம்பாதிச்சா கூட மீதி 3 வீக்ஸும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அந்த 1 வீக் 2000 ரூபாய் உங்களால் சாப்பாடு சம்பாதிக்க முடிஞ்சால் அது குட் சாஃப்ட்வேர். நீங்கள் ஓ சாட்டிங்கே போகலாம். ஓ சாட்டிங் ரிவ்யூ வந்து நான் இன்னும் 10 days கழிச்சு போடுறேன். பட் இப்போ நான் சொல்கிறது என்னதுன்னா, நீங்கள் என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா வாங்கணும். டேட்டாவுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 2000 ரூபாய். அதுக்கப்புறம் வந்து ஆமி ப்ரோக்கர் இண்டிகேட்டருக்கு ஒரு 700 ரூபாய். அதுக்கப்புறம் ஓஏ பல்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து 1800 ரூபாய். அப்போ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு 4500 ரூபாய் டு 5000 ரூபாய் டேட்டாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பண்ணி நீங்கள் டேட்டாவை இன்டர்பிரேஷன் பண்ணி நீங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கணும். இது எல்லாமே இப்போ நீங்கள் சுதீஷ் நீங்கள் பண்ணுறது வந்து ஃபோன்லையா இல்லை வந்து சிஸ்டம்லையா ட்ரேடிங்கு?
நான் வந்து சிஸ்டம் ட்ரேடிங்லயும் இது யூஸ் ஓகே ஓகே ஓகே. நீங்க டேட்டா யூஸ் பண்ண மாதிரி இருந்தா நீங்க வந்து கன்ஃபார்மா சிஸ்டம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் மொபைல்ல வராது. ஸோ வந்து நீங்க வந்து கோ சாட்டிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுங்க. கோ சாட்டிங்ல வந்து அந்த 5 days ஃப்ரீ என்னமோ கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு பண்ணி பாருங்க. பட் 5 days ஃப்ரீ வந்து மார்க்கெட் வருமானு தெரியல. இல்ல வந்து இது பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000 போட்டா மட்டும்தான் நீங்க 5,000 ரூபாய் டேட்டாக்கு போட முடியும். 10,000 20,000 போடுற மாதிரி இருந்தா டேட்டாக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. வெறுமனே வந்து நம்ம வந்து டேட்டாக்கு இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கான லாபம் வரல. லாபம் வரணும்னா நமக்கு ஏற்ற பிரின்சிபல் இருக்கணும். பிரின்சிபல் தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கோ சாட்டிங் போலாமா இல்லை இந்த பிளான் போலாமான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் கோ சாட்டிங் வந்து வாங்கியிருக்கேன், பிளான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வித்தின் ஒரு 15 days வந்து அதை பற்றி ரிவ்யூ பண்ணேன். பட் என்னைக்கும் காஸ்ட் வைஸாக வந்து கோ சாட்டிங் தான் ப்ரிஃபராக இருக்கு. நான் வந்து 5,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது எனக்கு 2,000 கிடைக்குது. அப்போ அது சூப்பர்ல, பாதி லாபம் வருது. ஸோ நான் கோ சாட்டிங் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையே கண்டினியூ பண்ணுவேன். நீங்கள் வந்து எது பார்க்கணும் பார்த்துட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து நீங்கள் டேட்டாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் நீங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் அப்ளிகேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னுமா கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறீங்க? குழந்தைத்தனமாக இருக்கீங்களே. மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவை பார்த்து ட்ரேடிங் பண்ணுங்க.